ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة إلى آخر آية. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமை வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய 2வது பத்தின் இறுதி தருவாயிலே நாம் இருக்குகின்றோம். வல்ல அல்லாஹ் இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகின்ற பொழுது நாம் நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டவர்களாகவும், நரக விடுதலை பெற்றவர்களாகவும், சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாகவும், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாகவும் நாம் ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக, மனித குலத்தை வழிநடத்துவதற்காக எண்ணற்ற நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்தார். அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாம் பல முறைகளில், பல மொழிகளில், பல இனங்களில் பரவியது. இருந்தாலும் இறுதி தூதுவர் என உலகத்திற்கெல்லாம் தலைவராக, அத்தனை நபிமார்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக நாம் இருப்பதில் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பல சமுதாயங்கள் பல நபிமார்களின் சொற்களை கேட்காமல் பலவிதமான அழிவுகளுக்கு ஏற்பட்ட வரலாற்றை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் கூறிய அந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் ஒவ்வொரு தராவீக்கு பின்னாடி ஒரு சில சரித்திரங்களை கேட்டறிந்தோம். இதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய விஷயம், நாம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதை இந்த விஷயங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்துரைக்குகின்ற பொழுது எண்ணற்ற வேதனைக்குள்ளானார்கள். பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதை விடவில்லை.
சஹாபாக்களிடத்திலும் கூறினார்கள், நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுங்கள், அரைகுறையாக ஏனோ தானோ என்று நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், முழுமையாக இந்த இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள், இவைகளை பின்பற்றுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறி அவர்களுடைய வழிமுறைகளை செம்மைப்படுத்தினார்கள். இந்த நேரத்தில் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் இவர்களை நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த தீர்மானத்தை மேற்கொண்டு இஸ்லாமியர்களை மட்டுமல்ல, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட மக்காவிலிருந்து தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து அவர்கள் தியாகம் செய்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் நாம் நம்முடைய தாய் மண்ணிலேயே வாழ வேண்டும் என்ற ஆசை அதிகமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் மக்கத்து காஃபிர்கள் நம்மை துரத்தியதனுடைய காரணம் அவர்களிடத்திலே பொருளாதாரம் அதிகமாக இருந்தது, அவர்களிடத்திலே செல்வாக்கு அதிகமாக இருந்தது. இந்த இரண்டில் நாம் ஏதாவது ஒன்றை சரித்துவிட்டால் அவர்களை வென்றுவிடலாம் என்பதாக ஒரு தீர்மானத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே தெரிவிக்குகின்றார்கள். அத்தனை சஹாபாக்களும் இதை ஆமோதிக்குகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் கூறினார்களே, நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் சென்று போரிடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அதுபோன்று நாங்கள் சொல்ல மாட்டோம், நிச்சயமாக உங்களுடைய சொற்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த உன்னத தோழர்கள் கூறினார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களை பெருமைப்படுத்தி கூறி காட்டுகின்றார். அந்த நேரத்தில் அபூ சுஃபியானுடைய அந்த ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு மக்கமா நகருக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் இவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் சரித்து விட வேண்டும் என்ற நோக்கில் பல சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியான் வரக்கூடிய அந்த பாதையிலே அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இந்த செய்தி எப்படியோ அபூ சுஃபியானுக்கு எற்றுவிடுகின்றது. உடனே அவர் மக்கத்து குறைஷி காஃபிர்களிடத்திலே இதுபோன்று முஹம்மது நம்முடைய பொருளை அபகரிப்பதற்காக நம்மிடத்திலே போரிடுவதற்காக வருகின்றார் என்பதை மக்கத்து காஃபிர்களுக்கு அவர் செய்தியை அனுப்பிவிட்டு வேறொரு பாதையின் மூலமாக அவர் மக்கமா நகர் சென்று அடைந்து விடுகின்றார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே சண்டை போடக்கூடிய போரிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதுதான் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் என்ற இடத்திலே வருகின்றார்கள், இருவர்களும் சந்திக்குகின்றார்கள். அந்த படையிலே அபூஜஹில் இன்னும் மிகப்பெரிய மக்கத்து குறைஷியர் காஃபிர்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள். அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். அதிலே இஸ்லாமிய சஹாபாக்கள் 14 நபர்கள் ஷஹீதானார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பு நமக்கு கூறி காட்டுகின்றது. எண்ணற்ற மிகப்பெரிய படைகளோடு வந்தார்கள். 1000 பேர்கள். அவர்களிடத்தில் 1000 போர் வீரர்கள் இருந்தார்கள். பல குதிரை படைகள் இருந்தன, பல ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருந்தன. ஆனால் எம்முடைய சஹாபாக்கள் நிராயுதபாணிகளாக ஒரு சிலர்களிடத்தில் மட்டுமே இருந்த குதிரை 2 குதிரை மட்டும்தான் இருந்தது. அவர்கள் மொத்தம் 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். இவர்கள் எப்படி நாம் இவ்வளவு படையை நாம் வெல்லப் போகின்றோம் என்ற அந்த திகைப்பு ஹஸ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அவருடைய தோழர்களிடத்திலும் இருந்தது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதுபோன்று சஹாபாக்களும் துஆ செய்தார்கள். இந்த பத்ர் யுத்தத்தை வெற்றி பெறுவதற்காக அவர்கள் செய்த துஆவை ஹதீஸ் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத் என்பதாக பல சஹாபாக்களும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துஆக்களை அதிகமாக ஓதினார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியை கொடுத்தான் என்பதாக வரலாற்றிலே நமக்கு கூறி காட்டுகின்றார்கள்.
ஆக எப்படி எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திறமை வாய்ந்தவளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடிவிட்டால் ஒரு சிறிய படையை கொண்டு அவனுடைய அந்த அடியார்களை காப்பாற்றுவான் என்பதற்கு இந்த பத்ர் போர் என்பது மிகப்பெரிய உதாரணமாக அமைந்தது. இன்னும் நாம் குர்ஆனிலே பிரட்டி பார்ப்போமேயானால், யானைப்படை காபாவை அழிக்க வந்தது என்ற அந்த சரித்திரத்தை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சூரத்துல் ஃபீலிலே அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான், அபாபில் என்ற பறவை, அந்த பறவை எவ்வளவு சிறியது தெரியுமா? அதனுடைய சொண்டுகள் எவ்வளவு சிறியது தெரியுமா? அது 3 கற்களை சுமந்து வந்து அந்த யானை படைகளை அழித்தது. அதுபோன்றுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாடிவிட்டால் எவ்வளவு பெரிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த அழிவை விட்டும் அவனால் மீண்டு வர முடியாது என்பதற்கு இந்த பத்ர் ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் அருள்மறையாம் திருமறையின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றான். இந்த பத்ர் போரிலே அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுவை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டான், அவர்களுக்கு அதனால்தான் அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகின்றான் என்றால் அது யாருக்கும் பயன்படுத்தவில்லை, அந்த பத்ர் சஹாபாக்களுக்காகவே அல்லாஹு தஆலா பயன்படுத்தினான். அப்படிப்பட்ட அந்த திறமை வாய்ந்த அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா பல அந்தஸ்துகளின் மூலமாக அவர்களை உயர்த்துகின்றான். முதலாக அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் அந்த செய்த துவா, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீத் என்ற அந்த துவாவின் பலனாகத்தான் வலக்கது நஸரக்குமுல்லாஹ் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன், அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக ஆக வேண்டும், அவர்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான் என்பதாக அருள்மறையாம் திருமறையின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார். இதே தொடர்ச்சியாக சொல்கின்ற பொழுது நபி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்பிக்கையாளர்கள் யார், அல்லாஹு தஆலா அவர்களை நம்பிக்கை கொண்டதின் காரணமாக, அவர்களும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டதின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை 3000 மலக்குகள் இறக்க வைத்து அந்த படையை வெற்றி பெற வைத்தான் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிக்காட்டுகின்றார். சாதாரணமாக படைதான், நாம் இவர்கள் என்ன செய்துவிடப் போகின்றார்கள் என்பதாக நாம் நினைக்குகின்றோம். அந்த சாதாரணமானவரிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு மிகைப்பை ஏற்படுத்தி இருக்குகின்றான் என்பதை இந்த விஷயங்களின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் எதிரிகள் மூலமாக ஒரு வாளைத்தான் அவருடைய கழுத்துக்கு நாங்கள் சுழற்றுகின்றோம், ஆனால் அவருடைய கழுத்துகள் துண்டாகி விழுந்தன. ஒரு சில சஹாபாக்கள் அறிவிக்குகின்றார்கள், நாங்கள் அதிலே பல மலாய்க்கத்துமார்கள் வெள்ளை தலைப்பாகையுடனும் வெள்ளை ஜுப்பாவுடனும் அந்த போரிலே எங்களுக்கு முன்னால் போரிடக்கூடிய அந்த நிலைமையை நாங்கள் பார்த்தோம் என்பதாக பல சஹாபாக்கள் அறிவிக்குகின்றார்கள். இப்படி அல்லாஹு தஆலா 3000 மலக்குமார்களை அந்த போரிடத்திலே இறக்குகின்றான். அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுக்குகின்றான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றான். அதுபோன்று இன்னும் கூறுகின்றான், அல்லாஹு தஆலா எப்படி உதவி செய்தான் தெரியுமா? அந்த மலாயிகத்துமார்கள் எல்லாம் 3000 மலக்குமார்கள் போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். மேலும் 1000 மலக்குமார்களை அணி அணியாக நிற்க வைத்திருக்கின்றான் அந்த பத்ர் போர்க்களத்தை சுற்றி என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே உணர்த்துகின்றான்.
கூறுகின்றார். அந்த மூவர்கள், அந்த 3000 நபர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் பாதுகாப்பாக எங்காவது ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது என்றால், எங்காவது ஒரு இடத்திலே ஒரு சண்டை நடைபெறுகின்றால் எப்படி இன்றைய பொழுது காவல்களை கொண்டு பாதுகாப்பு அளிக்கின்றார்களோ அதுபோன்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அன்றைய அந்த பத்ர் தினத்திலே 1000 மலாயிகத்துமார்கள் அந்த பத்ர் போர்க்களத்தை சுற்றி நின்றவர்களாக பாதுகாப்பு வழங்கினார்கள் என்பதாக அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறையின் மூலமாக நமக்கு குறிக்காட்டுகின்றார். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுடைய அந்த வலிமை, அவர்களுடைய சக்தி, எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த இதயம், அந்த இதயத்தை கொண்டு அவர்களை சங்கைப்படுத்துகின்றான். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த நேரத்திலே என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஆசிபுன் ஹிஷாமை நான் கொலை செய்தேன். அவர்கள் அந்த நேரத்திலே ஞாபகம் கூறுகின்றார்கள், நான் என்னுடைய சிறிய தந்தையினுடைய சகோதரனை நாம் கொலை செய்தேன். அதுபோன்று என்னுடைய தந்தையோ, என்னுடைய பிள்ளையோ, என்னுடைய மனைவியோ யாராவது ஒருவர் அந்த காஃபிருடைய கூட்டத்தில் இருந்தால் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், இஸ்லாத்திற்காக நான் அத்தனை பேரையும் அழித்தே தீருவேன் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிக்காட்டினார்கள். இதுதான் மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் நம்முடைய குழந்தையோ, நம்முடைய பிள்ளையோ, நம்முடைய மனைவியோ அவர்கள் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை துறவரம் செய்ய வேண்டும், அவர்களை விட்டு நாம் ஒதுக்கி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துவதோடு, அவர்கள் நமக்கு எதிரியாக இருப்பார்களேயானால் அவர்களை உறவினர்கள் என்று நீங்கள் பார்க்காதீர்கள். உறவினர் எதிரிகள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிரிகள், நமக்கும் எதிரிகள். அந்த எதிரிகள் என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நான் கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதி ஈமானுடைய பலம் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழகாக இந்த ஆயத்தின் மூலமாக அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் தெளிவாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டுகின்றார். அந்த அளவிற்கு அவர்களிடத்திலே ஈமானுடைய பலம் இருந்தது. ஈமானின் மீது உண்டான அவர்களுக்கு மிகப்பெரிய அன்பு இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த பற்று இருந்தது. அல்லாஹ்வின் மீது உண்டான இறை அன்பு இருந்தது. இப்படித்தான் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இவைகள் தான் இருக்க வேண்டுமே தவிர மாறாக தன்னுடைய உள்ளத்திலே இந்த உலக ஆசையோ, உலகத்தை பற்றி உண்டான எண்ணமோ அதிகமாக இல்லாமல் இவைகளை தன்னுடைய உள்ளத்தில் நிரப்புவதால் ஈமான் பலப்படுகின்றது என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த விஷயங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அந்த பத்ர் சஹாபாக்களிலே கலந்து கொண்டவர்களை பற்றி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குகின்றார்கள், பத்ர் சஹாபாக்கள் அவர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்குகின்ற பொழுது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் உரைக்குகின்றார்கள். அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள், அவர்கள்தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கூறினார்கள் என்பதாக ரிஃபா பின் ரஃபீஉ என்ற அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அளவிற்கு அந்த பத்ர் சஹாபாக்களை அல்லாஹ்வும் கௌரவப்படுத்தினான், அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கௌரவப்படுத்தினார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஜுபைர் மற்றும் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களையும் இருவர்களையும் சேர்ந்து நீங்கள் ரவுலா என்ற அந்த இடத்திற்கு செல்லுங்கள். அந்த இடத்திலே ஒரு பெண்மணி வாகனித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே ஒரு தபால் இருக்குகின்றது, அதை நீங்கள் வாங்கி வாருங்கள் என்பதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலும் அந்த கூறக்கூடிய அந்த செய்தியை கேட்டவுடனே அந்த இடத்திலிருந்து பயணமாகின்றார்கள். அவர்கள் இருவரும் பயணமாகி அந்த இடத்திலே அந்த பார்க்குகின்ற பொழுது ஒரு பெண்மணி இருப்பதை அவர்கள் காணுகின்றார்கள்.
அந்த பெண்மணி இடத்திலே செல்கின்றார்கள். உங்களிடத்திலே ஒரு தபால் இருக்குகின்றது, அதை நீங்கள் எங்களிடத்திலே வெளிப்படுத்தி தாருங்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது அந்த பெண்மணி கூறுகின்றார்கள், என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உங்களுடைய ஆடைகளை களைத்து நாங்கள் உங்களை சோதிக்க முற்படுவோம் என்பதாக அவர்கள் கூறுகின்ற பொழுது அவருடைய பின்னால் அந்த புர்காவில் இருந்த ஒரு பிற்பகுதியில் இருந்து ஒரு தபாலை எடுக்குகின்றார்கள், அவர்களிடத்திலே ஒப்படைக்குகின்றார்கள். அந்த தபாலுடனே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். அந்த தபாலிலே இருக்கக்கூடிய செய்தி ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதியிருக்குகின்றார்கள். மக்கத்து குறைஷிகள் இருக்கு, அபூ சுஃபியான், மேலும் இது போன்ற பல தலைவர்களுடைய பெயரையும் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு இஸ்லாமியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வருகின்றார்கள் என்ற செய்தியை பொதிந்த அந்த தபால். இதை பார்த்தவுடனே ஹாத்திபே இது என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் கேட்குகின்றார்கள். அப்பொழுது ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்த பொழுது எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய சொத்துகள், எங்களுடைய சுகங்கள், எங்களுடைய மனைவி மக்கள், இது போன்ற பல விதமான உபகரணங்கள் அங்கே இருந்தன. இவைகளை பாதுகாப்பதற்கு பல சஹாபாக்களுடைய உறவினர்கள் மக்காவில் இருந்தார்கள். ஆனால் எனக்கு யாருமே இல்லை. நான் இது போன்ற செய்திகளை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்பதாக அவர்கள் கூறினார்கள். அதனால் இந்த செயலை நான் செய்துவிட்டேன், என்னுடைய தவறை வைத்து நீங்கள் என்னை தண்டித்து விடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மன்றாடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறுவதற்கு முன்பாகவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹாத்திபை என்னிடத்திலே விடுங்கள், நான் அவரை கொலை செய்து விடுகின்றேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துடிக்குகின்ற பொழுது அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் பத்ர் போரிலே கலந்திருக்குகின்றார், ஹுதைபியா என்ற உடன்படிக்கையில் கலந்திருக்குகின்றார். ஆகவே நீங்கள் அவரை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றான், யார் பத்ரிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் என்ன நினைக்குகின்றார்களோ அதை செய்து கொள்ளட்டும், அவர்களுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டான். ஆகவே அவரை நாம் தண்டிப்பதற்கு தகுதி இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பத்ர் சஹாபாக்களுடைய அந்த உயர்வு என்ன என்பதை உணர்த்தியதாக வரலாறு நமக்கு குறிக்காட்டுகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் பத்ர் சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமானவர்கள், அவர்கள் உயர்வானவர்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு செய்தி இதுவே மிகப்பெரிய ஆதாரமாக அமைகின்றது. எல்லா நபிமார்களுடைய உயிர்களையும் மௌத்தினுடைய அதிபதி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் கைப்பற்றுவார்கள். என்னுடைய உயிரையும் அவர்கள்தான் கைப்பற்றுவார்கள். ஆனால் சுகதாக்களுடைய உயிர்களை யார் போரிட்டு ஷஹீதாகின்றார்களோ அவர்களுடைய உயிரை அல்லாஹுவை கைப்பற்றுகின்றான். இது மிகப்பெரிய அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹுக்காக வேண்டி போரிடக்கூடியவர்களுக்கு அத்தனைவர்களுக்கு உயர்வான செய்தி. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள், அனைத்து நபிமார்களும் மரணமான பின் குளிப்பாட்டப்படுவார்கள், நானும் குளிப்பாட்டப்படுவேன். ஆனால் யார் அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாகிவிட்டார்களோ அந்த வெட்டுண்ட காயங்களோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், அதுவே அவர்கள் உயர்வானவர்கள் என்பதற்கு உதாரணம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். மூன்றாவதாக கூறினார்கள், எல்லா நபிமார்களும் மரணித்த பின்பு கஃனிடப்படுவார்கள், நானும் கஃனிடப்படுவேன். ஆனால் சுஹதாக்கள் யார் அல்லாஹ்வுடைய போரிலே சண்டையிட்டு மரணித்து விட்டார்களோ அவர்கள் எந்த ஆடையோடு போரிட்டார்களோ அதே ஆடையோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், அதுவே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய உயர்வு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். இப்படி இன்னும் கூறுகின்றார்கள், எல்லா நபிமார்களும் மரணித்த பின்பு மரணித்து விட்டார்கள் என்பதாக கூறுவார்கள்.
அதுபோன்று நானும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன், என்னையும் மரணித்தவர்கள் என்புதான் சொல்வார்கள். ஆனால் சுஹதாக்களை யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகின்றார்களோ, அல்லாஹுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் யார் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்களோ அவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹுவே கூறிவிட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இவருடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தையிலே மிகவும் உயர்வான வார்த்தை அந்த பத்ர் சஹாபாக்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு கண்ணியமான வார்த்தை. அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகின்றார்கள். அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹதாக்களுடைய வாழ்க்கையை போன்று உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.